அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஒரு அவசர வீடியோ பதிவை பதிவிட வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவின் தலைப்பை பார்த்தீர்கள் என்றால், விஜயின் கர்வத்தால் பறிபோகும் முதல்வர் நாற்காலி. என்னடா இப்படி ஒரு வீடியோ பதிவு போடுறான்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். விஜய் பார்த்தீங்கன்னா, அவர் அரசியலில் 2 வயது குழந்தை. அதை அவர் முதலில் உணர வேண்டும். அதற்கு பின்பு சினிமாவில் அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர். சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ அல்லது டெக்னீஷியன்களோ அவரை வீடு தேடி சென்று அழைத்து அவரிடம் கால் ஷீட் பெறுவதோ இல்லை பேச்சுவார்த்தை நடத்துவதோ ஒரு பொருத்தமான செயலாக இருக்கும். ஆனால் அரசியலில் அப்படி இல்லை. அவர் வைத்திருக்கும் 108 சீட்டுகளுக்கு உறுப்பினர்களுக்கு அவருக்கு தேவையான 10 சீட்டு வேண்டுமென்றால் அவர்தான் மற்றவர்களிடத்தில் கொஞ்சம் இணக்கமாக இறங்கி பேச வேண்டும் என்பதே எங்களின் தாழ்மையான கருத்து. காரணம் என்னவென்றால், விசிகாவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அவர்களின் அரசியல் செயல்பாடுகளுக்கு எங்களுக்கு பெரிதும் விமர்சனமோ எதிர்கருத்துகளோ கூட இருந்திருக்கலாம். அது தேவையில்லாதது. ஆனால் அவர்களின் செயல்பாடுகள், மக்களிடத்தில் அவர்கள் நிற்கின்ற பிரச்சனைகள், அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் அதிகமானவை. கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றால் இன்றைக்கு தொழிலாளர்களுக்காக பாடுபடுவதற்கு பேசுவதற்கு ஆள் இல்லை. விசிகா எளிய மக்களின் குரலாக பல போராட்டங்களையும் பல சித்தாந்த கருத்துக்களையும் செய்திருக்கின்றன. தொடர்ந்து மத்திய அரசின் பாஜகவின் சித்தாந்தங்களுக்கு எதிராக விசிகா களமாடி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இப்படி இருக்கையில் அவர்களாக தானாக ஆட்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என நினைப்பது ஒரு கர்வமான மனநிலையே விஜய்க்கு காட்டுகிறது. இது மிகவும் ஆபத்தான ஒரு குணாதிசயமாகும். சினிமாவை போலவே நீங்கள் அரசியலிலும் செயல்படுவதாக இருந்தால் உங்கள் நாற்காலி உங்களிடமிருந்து வேட்டையாடப்படும். ஆகவே இதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. ஏன் சிறிய கட்சிகளின் பங்களிப்பு நாட்டில் என்ன, எவ்வாறு அவர்கள் கடந்த காலங்களில் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை தாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். 108 உறுப்பினர்களை வைத்துக் கொள்வதால் மட்டும் நீங்கள் இன்று ஒரே நாளில் தமிழக அரசியலின் மிகப்பெரிய உச்சம் என நினைத்து கொள்ளக்கூடாது. 185 தொகுதிகளை வென்ற கட்சிகள் இருக்கின்றன. 233 தொகுதிகளை வென்ற கூட்டணி கட்சிகளும் இருக்கின்றன. இப்படி பல நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நல்ல வேளை நீங்கள் 180 190 அல்லது 200 தொகுதிகளையோ வென்றிருந்தால் நீங்கள் பனையூருக்கு ஜனாதிபதியையோ அல்லது கவர்னரையோ அழைத்திருப்பீர்கள் என்று யோசிக்க வைக்கிறது எங்களை. ஆகவே உங்கள் குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் தான் அவங்ககிட்ட இறங்கி வரணும். உங்களுக்கு தான் ஆதரவு தேவைப்படுது. நீங்கள் தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தான் மாறுதல் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் இறங்கி அவங்கக்கிட்ட போய் ஆதரவு கேட்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? அது எங்களுக்கு புரியவே இல்லை. ஆகவே அதிமுகவுடனோ ஏன் திமுகவுடனோ அல்லது எந்த கட்சியாகவும் யாரிடமும் அழைத்து ஆதரவு கேட்பதில் எந்த இடையூறும் கிடையாது. நீங்கள் விரும்பினால் எவருடனும் கூட்டணி அமைக்கலாம். உங்களுக்கு தேவை 118 உறுப்பினர்கள் மட்டுமே. அதை தடுக்கிற உரிமை எவருக்கும் இல்லை. ஆகவே நீங்கள் தான் இறங்கி சென்று உங்கள் அந்த உச்சபட்சம் அரசியலில் நீங்கள் சிறு குழந்தை என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் தான் இறங்கி வரணும். நீங்கள் தான் இறங்கி போகணும். உங்களுக்கு தான் ஆதரவு தேவை. அவங்ககிட்ட கேளுங்க, அண்ணா வளவன் அண்ணா வாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது எப்படி 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பி அல்லது மெயில் மூலமாகவோ ஆளுநரையே மெயில் அனுப்பி அனுமதி கேட்பது எங்களுக்கு
நெப்போலியன் அவர்கள் அவரின் நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு உங்களை பார்க்க கேரவனுக்கு வந்து இருக்கிறார். நீங்கள் அவரை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறது இருந்தது. அவமானப்படுத்தி அவரை அனுப்பியது பல பேட்டிகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களின் குணாதிசயம் அப்படியே மாறாமல் இருக்கிறது. இந்த தன்மை அரசியலில் உங்களுக்கு நல்லதல்ல, அது அழிவையே தரும். உங்கள் அதிகாரத்தை தட்டி பறிக்கும். நீங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களுக்கான தலைவன் என்ற நிலையில் நீங்கள் எம்ஜிஆரை போன்று சேரானாலும் சகதியானாலும் வேட்டியை கட்டிக்கொண்டு இறங்கி வர தயாராக இருக்க வேண்டும். அரசியலை கேரவனில் இருந்து நடத்திவிட முடியாது மிஸ்டர் விஜய் அவர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் கொஞ்சம் இதில் என்ன இருக்கிறது, மக்களுக்கு பணி செய்வதானா? நாம் எல்லாவற்றையும் உயரங்களையும் உச்சங்களையும் துறந்து விட்டுத்தான் வர வேண்டும். புத்தரும் காந்தியும் காமராஜரும் கப்பனும் அப்படித்தான் வந்திருக்கிறார்கள். அவர்களை கொள்கையாக வைத்திருக்கிறேன் என கூறிக்கொண்டு மாடியிலிருந்தே கையசைப்பதை விட்டுவிட்டு இறங்கி வந்து கை கொடுக்க தயாராகுங்கள். உங்களுக்கு தேவையான ஆதரவை வரும் நாட்களில் பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமில்லை. இப்படியே நீங்கள் இருப்பீர்களேயானால் வேறொருவர் இந்த முதல்வர் நாற்காலியை தட்டி பறித்து செல்லக்கூடும் என்பதில் சந்தேகமில்லை. தவறாக எங்கள் சிந்தனை இருக்குமானால் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.